எல்லாம் கடவுள் மேல இறக்கி வச்சிட்டியா? டெம்பரவரியா இறக்கி வச்சிட்டேன் ஃபாதர். அது என்னமா டெம்பரரி? ஃபாதர், கிராமங்கள்ல ஊர் எல்லையில சுமை தாங்கின்னு ஒரு கல்லு நட்டு வச்சிருப்பாங்க. அது எதுக்குன்னா போக்குவரத்துக்கு வாகனங்கள் இல்லாத அந்த காலத்துல வியாபாரிங்க ஊர் பயணம் போறவங்க தன்னுடைய பொருட்களையும் உடைமைகளையும் தலையில சுமந்துக்கிட்டு போவாங்களாம். அப்படி போகும்போது ஊர் எல்லையில இருக்கிற சுமை தாங்கி மேல தன் தலையில சுமந்துட்டு இருக்கிற சுமையை இறக்கி வச்சு நேரம் இலை பாடிட்டு அப்புறம் அந்த பாரத்தை எடுத்து தான் தலையில சுமந்துக்கிட்டு போவாங்களாம். அது மாதிரி கலைப்போட சுமைய சுமந்துக்கிட்டு வந்தேன்னா தற்காலிகமா கடவுளுங்கிற சுமை தாங்கி மேல இறக்கி வச்சிருக்கேன் பாருங்க. குழந்தைய கூட்டிட்டு வரலையா? அவ வீட்டுல இருக்கா பாரு. குழந்தை விஷயமா ஏதாவது முடிவு பண்ணியம்மா? ஃபாதர், நேகாவோட எதிர்காலம் நல்லா இருக்கணும். அது என்னால இருக்கணும். என் வீட்டு செடிக்கு நான் தண்ணீர் ஊத்தி வளர்த்து மரமாகி பூ பூத்து காய் காய்ச்சாக்கா நான் சந்தோஷப்பட முடியும். என் வீட்டு செடியை புடுங்கி இன்னொரு வீட்டுக்கு கொடுத்துட்டு அந்த செடி மரமாகி பூ பூத்து காய் காய்க்கிறத பார்க்கவும் முடியாது. அப்படி பார்த்தாலும் பெருமைப்பட்டுக்கவும் முடியாது ஃபாதர். நீ சொல்ற அதே செடி நாம நல்ல முறையில தண்ணீர் விட்டு வளர்த்து பூ பூத்து காய் காய்ச்சா நாம சந்தோஷப்படலாம். அந்த செடிக்கு நல்லபடியா தண்ணீர் ஊத்த முடியாம, உரம் போட முடியாம ஒரு பாலைவனத்துல வளர்ற செடி மாதிரி இருந்தா அதை நினைச்சு வாழ்நாள் முழுக்க நம்ம மனசு கஷ்டப்படுமா? ஸ்டெல்லா, இந்த விஷயத்துல நான் உன்னை வற்புறுத்தல. அந்த அலெக்ஸ் விக்டோரியா திருச்சியில நல்ல நிலைமையில இருக்காங்க. நேகாவை தன் குழந்தைய எடுத்து வளர்த்தாங்கன்னா நம்ம பொண்ணு நல்ல இடத்துல இருக்கான்னு நீ நிம்மதியா இருக்கலாம். நேகாவை தத்து கொடுத்துட்டாமே நீ ஏன் நினைக்கணும்? ஏதோ ஒரு ஊர்ல ஹாஸ்டல்ல இருந்து படிக்கலாம்னு நினைச்சுக்கோயேன். ஒரே ஒரு குறை என்னன்னா, கூடவே இருந்து உன்னோட தாய்ப்பாசத்தை காட்ட முடியாம போ. அதே நேரத்துல நேகாவை நினைச்சுப்ப, அவளுக்கு 2 தாய். தன்னையே நினைச்சிட்டு இருக்கிற பெத்த தாய், பெத்த தாய்க்கு நிகரா வளர்த்து பாசத்தை கொட்டிட்டு இருக்கிற இன்னொரு தாய். நேகா எங்கேயோ அந்நிய நாட்டுல போய் இருக்க போறது இல்ல. 6 மணி நேரம் பயணம், கண்ணு கட்டின தூரத்துல இருக்க போறான். கடவுளா பார்த்து நேகாவுக்கு இந்த நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்துருக்க. நல்லா யோசனை பண்ணி உன்னோட முடிவு சொல்லுமா.